அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் அணைக்க மறைந்ததேனோ என்ற சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். ஒருத்தர் நம்மக்கிட்ட அன்பை எதிர்பார்க்குற போது அதை கொடுக்காம விட்டுட்டு அவங்க எதிர்பார்க்காத போது அந்த அன்பை நம்ம கொடுக்கறதுனால அதுக்கு எந்த வேல்யூமே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து. கதைக்குள் செல்வோம். ஏய், எங்கே புறப்படுற? சாப்பிட்ற தட்டை கூட கழுவும் மகராணிக்கு மனசு இல்லையோ என்று அவசரமாக வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்த அஞ்சனா பதைத்து போய் குரல் கேட்ட திசையை நோக்கி திரும்பினாள். வசவு தொடர்ந்தது. இந்த திமிரு பொறுக்க முடியாமத்தானே விரட்டி விட்டுட்டான் அந்த மனுஷன் என்றார் அப்பா. யாரும் என்னை விரட்டலை, பொறுக்க முடியாமல் நானே தான் விலகி வந்துட்டேன் என்று பதில் சொல்லி பயனில்லை. அப்பா பேசும் ரகம், கேட்கும் ரகம் இல்லை. காலை 8:30 மணிக்கு மேல் மார்க்கெட்டுக்கு போய் முன் யோசனையின்றி அப்பா வாங்கி வந்த கீரையை ஆய்ந்து வாழைப்பூவின் ஒவ்வொரு இதழின் நடுவிலும் இருந்த திருடனை கிள்ளி எறிந்துவிட்டு நறுக்கி வேக வைத்து அப்பாப்பா சமைத்து முடிப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது அவளுக்கு. இனி பஸ் பிடித்து போக வேண்டும். அவள் வேலை பார்க்கும் வீடியோ கடைக்கருகே ஏதாவது ஒரு சாப்பாட்டு கடையில் மதிய உணவை பார்த்து கொள்ளலாம் என்றால் அதற்கு 1 மணி வரை காத்திருக்க வேண்டும். அதோடு அங்கு தண்டமழும் காசுக்கு வீட்டில் 3 நாட்கள் சாப்பிடலாம். போன வாரமே முதலாளி கண்டிப்பாக சொல்லிட்டார். உனக்கு என்னம்மா, சரியாக எழுதக்கூட தெரியலை, இந்த வேலைக்கு உன்னை விட்டால் வேறு ஆளாக கிடைக்காது என்று இறைந்துவிட்டு, ஏதோ உங்கள் அப்பா ரொம்ப கேட்டதால் உன்னை வேலைக்கு எடுத்தேன் என்று தனது பரந்த சிந்தனையையும் சமயம் பார்த்து பறைசாற்றி கொண்டார். இப்போது சாப்பிட்ட தட்டை கழுவும் நேரத்தையாவது மிச்சப்படுத்தலாம் என்று பார்த்தால் அதற்கும் வழியில்லையே. செருப்பை கழற்றிவிட்டு புடவை தலைப்பை இழுத்தி சொருகி கொண்டு சமையலறைக்குள் நுழைந்தாள். சுவருடன் ஒட்டியபடி பயமே உருவாக நின்றிருந்த நித்யா தாவி அவளது இடுப்பை கட்டிக்கொண்டாள். விடுடி, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இவ ஒருத்தி என்று முரட்டுத்தனமாக மகளின் கைகளை விலக்கிய போது தானும் அவளைப் போலவே அப்பாவின் பெரிய குரலை கேட்டு பயந்து அவரை தன் வாழ்விலிருந்து விலக்க முயற்சிப்பது போல் அம்மாவின் முழங்காலில் முகத்தை பதித்து கொண்டது நினைவில் வந்தது. அப்போதெல்லாம் அம்மா தன் முதுகை ஆதுரமாக தடவியோ வேறு எந்த வழிவிலோ ஏன் தன் பரிவை காட்டியதில்லை என்று அவளுக்கு தோன்றும். 12 வயதான போது பள்ளி பரீட்சையில் குறைவான மதிப்பெண்கள் வாங்கிய மாபெரும் குற்றத்துக்காக குடித்த போதையில் என்ன செய்கிறோம் என்று புரியாது அவள் முகத்தில் கத்தியில் அவர் கீறி இரத்தமும் அடிய ஆரம்பித்த போது ஓடிப்போய் அத்தையை கட்டிக்கொண்டாள். பெண்ணுக்கு பெண் ஆதரவாக இருக்க மாட்டாளா என்ற நட்பாசையில். உங்கள் மாமாவும் உங்கள் அப்பா மாதிரி முன்கோபிதான். நான் வாங்காத அடியா உதையா 40 வருஷம் உள்ள பட்டிருக்கேன் என்று பெருமை பேசியவள், இப்போவே பழகினா நீ கட்டிக்க போகிறவன் என்ன செஞ்சாலும் தாங்கிக்க முடியுமில்ல என்று வரட்டு தத்துவம் மீறு பேசினாள். அதன் பின்னர் ஒரு ஆசிரியை, முட்டாள், வீட்டு பாடத்தில் இவ்வளவு தப்பா, நீங்கள் எல்லாம் ஏன் படிக்க வரீங்க என்று திட்டிய போது அவமானமோ வருத்தமோ எழவில்லை. வீட்டில் அப்பா கொடுத்த தண்டனைகளால் தான் எவ்வளவு திடமாக இருக்கிறோம் என்ற அற்ப பெருமை கூட உண்டாயிற்று. ஒடுக்கம் என்ற பெயரில் தாராளமாக தண்டனைகள் வழங்கிய தம் தந்தைமார்களை பற்றி சக மாணவிகள் பேசுகையில் நான் மட்டும் தனியாக இல்லை என்று ஆறுதலாக இருந்தது. இடுப்பு பெல்ட்டாலும் குட்டை காம்பார்களும் அடிப்பார்களாமே. ஐயோ, அவர்களிடமிருந்து மிகவும் வித்தியாசப்பட்டிருந்த சாந்தினியை ஏக்கத்துடன் பார்க்கத்தான் முடிந்தது அப்பெண்களால். ஆனால் அப்பெண்ணை விட தங்களிடமிருந்து விலக்கி வைத்து அவளை பற்றி மட்டமாக பேசிய பிற பெண்களுடன் சேர அஞ்சனாவால் முடியவில்லை. அன்று தமிழ் வகுப்பில் டீச்சர் சொல்லவில்லை, நாம் எந்த பிறவிலோ செய்த பாவ புண்ணியங்களுக்கான பலனை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோம் என்று. பள்ளி முடிந்ததும் அவருடைய தோளை பற்றி அணைத்து இன்முகத்துடன் பேசியபடி காருக்கு அழைத்து போகும் தந்தையை பெற்றிருக்க சாந்தினி முற்பிறவியில் என்ன செய்திருப்பாளோ. நான் நன்றாக படித்தால் அப்பாவும் இப்படி அன்பாக அணைப்பாரோ என்ற ஆசையுடன் உழைத்து படித்தாள். ஆனால் பரீட்சையில் பேனாவை கையில் எடுத்தபோது அப்பா கத்தியால் முகத்தை கிழிப்பாரா, எரியும் சிகரெட்டால் உட்காரும் இடத்தில் சூடு வைப்பாரா, இல்லை
சாப்பாடு தண்ணி இல்லாமல் 2 நாள் ரூமில் போட்டு அடைச்சிடுவாரா என்று முன்பு பெற்றிருந்த தண்டனைகள் ஒவ்வொன்றாக சுழன்றிட மூளையை ஏதோ அடைத்தது போல் இருந்தது. படித்தது எதுவும் ஞாபகம் வரவில்லை. பெண்ணாய் பிறந்து தொலைத்துவிட்ட அஞ்சனாவை 16 வயது வரை வளர்த்ததே பெரிய காரியம் என்பது போல் அவளை திருமணம் செய்து கொடுக்க அவசரப்பட்டார் அப்பா. தான் பார்த்த மாப்பிள்ளை சூதாடி, பேதை பித்தன் என்று நிச்சயதார்த்தமாக முன்னரே சந்தேகமற தெரிந்த பின்னரும் படிப்பும் வரல இந்த கழுதைக்கு, இந்த காலத்தில் எவன்தான் யோகியன், சின்ன வயசு, அதுவும் ஆம்பளை, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருப்பான் என்று அடித்து சொல்லிவிட்டார். குழப்பத்துடன் மணவரையில் அமர்ந்த அஞ்சனா 6 மாதங்களுக்குள்ளேயே தாய் வீடு திரும்பினாள். கண்ணீரும் வாயும் மயிருமாக. கணவன் என்ன கொடுமை செய்தாலும் பொறுத்து போனவள் அவன் தனது பழக்கங்களுக்காக வட்டி முதலைகளுடன் கடன் வாங்கி அதற்கு ஈடாக அவளை போக சொன்னபோது அதற்கு உடன்பட முடியவில்லை. கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு திரும்பி போக மாட்டேன், வற்புறுத்தினீங்கன்னா விஷம் குடிச்சிடுவேன். அவள் வாழ்க்கையில் துணிந்து பேசிய ஒரே வசனம். இது ஒரு மண்டு, சாமர்த்தியம் இருந்தா கட்டுனவனை நல்ல விதமாக மாற்றில இருக்கணும் என்று ஓயாமல் அப்பா ஏசிய போது வெறித்த பார்வையுடன் நிற்கத்தான் அவளால் முடிந்தது. வெறித்த பார்வையுடன் பஸ் நிறுத்தத்தில் நின்றிருந்த அஞ்சனா, ஏய் நீ அஞ்சனா தானே என்று குரல் கேட்டு திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். காரில் டிரைவர் சீட்டில் உட்கார்ந்திருந்தாள் அந்த பெண். அப்பாவின் தோழமையும் அன்பும் ஒருங்கே கிடைக்க பெற்ற அதிர்ஷ்டசாலி. முகமெல்லாம் சிரிப்பாய், ஏரிக்க அஞ்சனா, எங்கே போனோம் என்று அவள் அழைத்தபோது அவள் பெயர் கூட ஞாபகம் இல்லையே என்ற சிறு அவமானம் கிளர்ந்தது அஞ்சனாவுக்குள். பார்த்து 15 வருடங்கள் ஆகியிருக்காது. ஒன்றாய் படித்த அந்த தோழியை பிறகு சந்திக்கவே இல்லை. அப்போது கூட அவளுடன் நெருங்கி பழகினதாக நினைவில்லை. இருந்தாலும் இன்முகம் காட்டுகிறாள். யாருமே இதுவரை தன்னை பார்த்து இப்படி பூரிப்படைந்ததில்லை என்று சிறு எண்ணம் கசப்பாக இருந்தது. நான் எங்கள் அப்பா கம்பெனியிலே வேலையாக இருக்கேன், நீ? அவளுடைய கலகலப்பு பரிவு அஞ்சனாவிற்குள் தடைப்பட்டிருந்த எதையோ திறந்துவிட்டது. குனிந்த தலை நிமிராது கைகளை பிசைந்தபடி தன் வாழ்க்கை என்ற அவலத்தை சொல்லி முடித்தாள். சில நிமிடங்கள் அங்கு கனத்த மௌனம். தெருவில் பிற கார்கள் விரையும் சத்தமோ பொறுமை குன்றிய காரோட்டிகளின் காணொலியோ இருவருக்கும் கேட்கவில்லை. அதிர்ச்சியிலிருந்து சற்று விடுபட்டு, கெட்டவன்னு தெரிஞ்சோ உன்னை அவனுக்கு கட்டி வச்சாங்களா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்வது போல பேசினாள் தோழி. முகத்தில் உள்ள தசைகளெல்லாம் சுருக்கினாள். பிறகு, ஒரு குழந்தையா என்று விசாரித்தாள். ஆமாம், அது வயிற்றில் இருக்கப்பவே திரும்பி வந்துட்டனே என்றாள் அஞ்சனா. இன்னொரு பொண்ணா என்று சாந்தினி கேட்க, என்ன கேட்குற, ஒன்று தான் என்றாள் அஞ்சனா. இல்லை, உங்கள் அப்பா வாயில் போட்டு மேல இன்னொரு பெண்ணான்னு கேட்டேன். இதை கேட்ட அஞ்சனா அதிர்ந்தாள். அன்று காலை மகள் நின்றிருந்த நிலை நினைவு வந்தது. முன்பெல்லாம் எது யோசிக்கவும் தயங்கி அதை அப்பா ஏற்பாரா, வாய் வார்த்தையாக திட்டுவாரா, இல்லை அடிப்பாரா என்ற பயந்த சுபாவம் முதன்முறையாக ஆட்டங்கண்டது. அப்பா வன்முறையை பிரயோகித்த போதெல்லாம், என் மேலே தப்பு இருப்பதால தானே இப்படியெல்லாம் செய்கிறாரு என்று பழியை தம்மேலையை போட்டு கொண்டோமே. கணவன் கொடுமைப்படுத்தியதை தாங்க முடியாது பிரிந்து வந்ததற்கு மண்டு, தண்டச்சோறு என்று தனக்கு பட்ட பெயர்கள். இப்போதுதான் அஞ்சனாவிற்கு இன்னொன்றும் புரிந்தது. அசடு, பைத்தியம் என்றெல்லாம் அவர் வர்ணித்த அம்மா அப்படி ஒன்றும் இல்லை. அதை சொல்லி சொல்லியே அவளை நம்ப வைத்து விட்டார். அதுதான் அம்மா சில வருடங்களாகவே ஒரு மாதிரி ஆகிவிட்டாளா? குளிப்பதோ தலை சீவி கொள்வதோ கிடையாது. அவ்வளவு ஏன், சோற்றை பிசைந்து வைத்து பல முறை நினைவுபடுத்தினாலொழிய சாப்பிடக்கூட தோன்றாதே. காலம் மாறிவிட்டது என்றார்களே. ரேடியோ மட்டும் இருந்த இடத்தில் டிவியும் கணினியும் வந்ததால் அம்மா போன்ற பெண்களுக்கு என்ன ஆயிற்று? நடை, மாட்டு வண்டி என்றிருந்தது மாறி இப்போது அவ்வளவாக வசதி இல்லாதவர்கள் கூட விமான பயணமாம். அதனால் காலம் மாறிவிட்டது என்று அர்த்தமா? வாழ்க்கை முறையில் எவ்வளவோ மாற்றங்கள் வந்தாலும் சில நியதிகள் ஏன் மாறவில்லை? யார் மாற்றவிடவில்லை? கணவன் எப்படி இருந்தாலும்
மனைவி பொறுத்து போக வேண்டுமா? இல்லாவிட்டால் அவருடைய மகள் அல்லது தங்கைகளின் வாழ்க்கை துளிர்க்காமலேயே பாழாகிவிடுமாம். இப்படியெல்லாம் சொல்லி சொல்லியே பெண்களை அடிமைத்தனமாக வாழ்க்கைக்கு பழக்கிவிட்டார்கள். பாவம், அம்மா தனக்காக எப்படிப்பட்ட நரக வாழ்க்கையை பொறுத்து போயிருக்கிறார். வேலைக்கு போக பிடிக்காது மீண்டும் வீட்டுக்கே திரும்பிய போது அஞ்சனாவின் மனம் தெளிவாக இருந்தது. வழக்கம்போல் அம்மாவை குப்புற போட்டு முதுகை ஈரத்துணியால் துடைத்து விட்ட போது ஏதோ கடவுள் சிலைக்கு அபிஷேகம் செய்வது போல ஒரு உன்னதமான உணர்வு என சிலிர்த்தது. அம்மா பேசுவதே அபூர்வம். அன்று ஏதோ பேச முயன்றாள். அஞ்சு, நீ தனியா போயுது என்று குளறினாள். மகளின் கை ஒரு கணம் செயலிருந்தது. சிறு வயதில் தான் அப்பாவுக்கு பயந்து ஓடிப்போய் கட்டிக்கொண்ட போதெல்லாம் திரும்பவும் அணைக்காதவள் இன்றோ வார்த்தைகளாலேயே உதவிக்கரம் நீட்டுகிறாள். சிறு மகிழ்வூடே உண்மை புரிந்தது. அம்மா அவளுக்கு ஆதரவாக நடந்து கொள்ளாதது அன்பு இல்லாததால் அல்ல. ஆற்றில் மூழ்கி கொண்டிருப்பவனால் எப்படி இன்னொருவனை கை தூக்கிவிட முடியும்? நான் போயிட்டா உங்களை யாருமா பார்ப்பாங்க என்று கொஞ்சலாக சொன்னபோது அஞ்சனாவால் புன்னகைக்கை கூட முடிந்தது. பாட வேண்டும் போல் இருந்தது. அன்றிரவு பூராவும் அம்மாவின் உயிரற்ற உடலின் பக்கத்திலேயே அமர்ந்திருந்தாள் அஞ்சனா. அழுகை வரவில்லை. அம்மாவின் நெற்றியில் அது என்ன புடைப்பு? இன்னுமா பயம்? இருந்த அந்த நரம்பை ஒரு விரலால் அழுத்தி தடவியபடி, இனிமேலாவது நிம்மதியாக இருங்கம்மா, இப்போ உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது என்று சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னாள். ஏதோ பிரார்த்தனை செய்வது போல. அம்மாவுக்கு அவர் குரல் எட்டியிருக்க வேண்டும். அரை மணி நேரத்தில் அம்மாவின் மனம் சீரானது போல முகத்தின் இறுக்கம் குறைய அந்த இடத்தில் அமானுஷ்யமான கலை. அஞ்சனாவுக்கு ஒன்று புரிந்தது. கூண்டை திறந்துவிட்டாலும் வெளியே பறக்க அஞ்சும் பறவையைப் போல இருப்பது மடத்தனம். சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பறந்து விட வேண்டும். மூட்டை கட்டிண்டு எங்கே பறந்துட்டுருக்க? எவனோட ஓட போகிறதா உத்தேசம் என்ற வார்த்தையிலேயே விஷயத்தை கக்கிய அப்பாவை நிமிர்ந்து பார்த்தாள் அஞ்சனா. அவளுடைய முதுகும் சமயத்துக்கேற்ப நிமிர்ந்தது. அதன் எதிர்விளைவு போல அப்பாவின் உடல் பின்னோக்கி போயிற்று. மூச்சை பலமாக இழுத்து கொண்டது அவளுக்கு பிடித்தது. இந்த மனிதரை எதிர்ப்பது இவ்வளவு எளிதென்று முதலிலேயே தெரியாமல் போய்விட்டதே. ஒருத்தர் வீட்டில் தங்குற வேலை. நீ படித்து கிழிச்ச லட்சணத்துக்கு பின் ஆஃபீஸ் உத்தியோகமாக கொடுப்பாங்க என்று எக்காலமிட்டவர், அந்த வீட்டில் எத்தனை ஆம்பளைங்க என்று தொடர்ந்தபோது முதன்முறையாக அஞ்சனாவுக்கு அப்பாவின் மனோநிலையில் சந்தேகம் உண்டாயிற்று. இந்த அப்பாதான் அம்மாவை பைத்தியம் என்று வாய்க்கு வாய் கரித்து கொட்டினாரா? ஒரு வயசான அம்மா மட்டும்தான். அவங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து துணையாக இருக்க மற்ற வேலைங்களுக்கு ஆள் இருக்கு என்று சொல்ல வந்ததை அடக்கி கொண்டாள். அந்த கேள்விக்கு மதிப்பு கொடுத்து பதிலளித்தாள். அது தனக்குத்தான் அவமானம் என்று எண்ணினாள். நீ பாட்டில் எங்கேயோ தனியாக போய் எப்படியோ சொகுசாக இருப்ப. இங்கே நான் ஒருத்தர் தனியாக இருந்து கஷ்டப்படணுமா என்று உணர்ச்சி பெருக்கில் இதுவரை அறியாத பயத்தில் அப்பாவின் குரல் கீச்சென்று ஒலித்தது. உங்களுக்கு யாரையாவது பார்த்து கத்தணும், அவ்வளவுதானே. கண்ணாடி முன்னால் நின்று கத்துங்க என்று பதிலடி கொடுக்க தோன்றியதை கசப்புடன் விழுங்கிவிட்டு அவரை ஒரு தடவை உற்று பார்த்தாள். மேலும் தாமதிக்காமல் விரைந்து போய் நின்றிருந்த மகளை ஒரு கையால் அணைத்தபடி வெளியே நடந்தாள். இப்படித்தானே அந்த தோழியின் அப்பா அவளை ஆதரவாக அழைத்து போவார். அவள் பெயர் கூட கமலினியோ வினோதினியோ. அவர்களைப் போலவே நித்யாவும் ஒரு நாள் பெரிய படிப்பு படித்து பெரிய உத்தியோகத்தில் அமர்ந்து பெரிய காரில் தன்னை எல்லா இடங்களுக்கும் அழைத்து போவாள். தெருவில் நடக்கையிலேயே வாய்விட்டு சிரித்த தாயை எதுவும் விளங்காது பார்த்தால் சிறுமி. அவளுக்கும் சிரிப்பு வந்தது. இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது. அடுத்து வரும் பதிவில் மற்றும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.